லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம உள்ளன் நூல் வச்சு ஒரு அழகான பவுல் மாதிரி பார்க்குறக்கு குட்டியாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு நம்ம கீழே பகுதியை மட்டும் நார்மலாக ஒரு 3 நூலை சுற்றிட்டு அதில் செயின் ஸ்டிச்சாக நீங்கள் போடணும். சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு கீழே அந்த அடித்தளத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு, இப்போ அதுக்கு நீங்கள் நூலை சுற்றி போடலாம். அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்டு மாதிரி, இல்லைன்னா பிளாஸ்டிக் இருந்தாலும் அந்த மாதிரி போட்டுக்கிடலாம். போட்டுட்டு அடுத்து நான் ஒரு க்ரீன் கலரில் அடுத்து நார்மலாக நம்ம இப்போ நீங்கள் 3 விதமாக படிச்சிங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு படித்தது ஒரு செயினை மட்டும் உள்ளே விட்டு செயினை எடுத்து 2 நூலுக்குள்ளே உள்ளே விட்டு எடுக்கிறத நம்ம போடணும். அடுத்தும் அதே மாதிரி தான், அதே தையல் தான், அதே இது தான். அதை வச்சே நீங்கள் மேலே அடுத்தடுத்து ரவுண்டாக இருக்கிறதுனால, இப்போ நார்மலாக நம்ம பேக்கு, குட்டி பேக்குக்கு சின்னதாக அடித்தளம் போட்டோம் நீளமாக. அது ஸ்கொயர், இது ரவுண்டு, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ரவுண்டு முடியும் போது நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து நம்ம மேலே இந்த மாதிரி நம்ம கொண்டு ஃபுல்லாக மேலே போட்டுடுறோம். இது பூராமே நீங்கள் ஏற்கனவே படித்த தையல்கள் தான். அதை வச்சு நம்ம சின்னதாக நம்ம உங்களுக்கு ரவுண்டு மட்டும் நீங்கள் எது எடுத்துருக்கீங்களோ அந்த சைஸ்க்கு வரும். சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக் ரவுண்டாக இருக்கிறது, ரப்பர் பேண்டு, இல்லைன்னா உள்ளன் நூலே 4 நூல் சுற்றிக்கோங்க. 4 நூல் 5 நூல் சுற்றிட்டு அந்த கையிலே விரலில் சுற்றிட்டு அந்த இதில் நீங்கள் செயின் ஸ்டிச்சை அடுத்தடுத்து மேலே போடணும். இப்போ போட்ட பிறகு பார்த்திங்கன்னா மேலே வெறும் செயின் ஸ்டிச்சாக வந்துடும். அதுக்கு அடுத்து தான் நம்ம அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம போடுறோம். இது பாருங்கள், இது நார்மலாக நல்லா நம்ம உள்ளே குத்தி எடுத்து அப்புறம் நம்ம போடுறோம். நார்மலாக போடுறது தான். அடுத்து 2 நூல் இருக்கும், 2 நூலில் நம்ம உள்ளே விட்டு எடுத்துக்கிறோம். இப்படி போடும்போது நல்லா அடப்பாக வரும், உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை சைஸ் வாரியாக நீங்கள் எடுத்துக்கிடலாம். உயரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரிசையை போட்டுக்கிடலாம். இப்போ ஒரு மொத்தமாக ஒரு 12 வருஷம் போடலாம். அந்த மாதிரி போட்டு அடுத்து மேலே வரும்போது தான் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி அடுத்து போடணும். அதாவது அதில் அந்த விரிஞ்சி தெரியணும் இல்லையா, ஒரு பவுல் மாதிரி டைப்பில் விரிஞ்சி தெரிகிறதுக்கு மேலே ஒரு செயின் போட்டு அதுக்கடுத்து இதே மாதிரி குத்தி எடுக்கணும். அது நான் தனியாக காட்டுறேன் பாருங்கள். இதே தான், நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு நீங்கள் பழகின அதே ஸ்டிச்சு தான். அதே தான் நீங்கள் மாறி சுற்றி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வருஷம் முடிகிறப்பையும் அந்த சிங்கிள் நூலாக ஒன்று எடுத்து அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கிடணும். அப்போ தான் அந்த ரவுண்டு கரெக்டாக முடியும் உங்களுக்கு. கீழே ரப்பர் பேண்டில் சுற்றும் போதும் இதே மாதிரி தான். நீங்கள் உள்ளே விட்டு சுற்றுறத அந்த ரப்பர் பேண்டு மேலே உள்ளே விட்டு நூலை எடுத்து நம்ம சுற்றுறோம். அடுத்து இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 12 வருஷம் 13 வருஷம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஒரு 7 செயின் 8 செயின் போடுங்க. ஒரு 6 வரையும் கூட போடலாம். நீங்கள் போட்டு அதுக்கு அடுத்து பாருங்கள், அதுக்கு அடுத்து ஒரு 2 செயின் 3 செயின் விட்டுருங்க. 2 செயின் விட்டுட்டு அதுக்கு அடுத்து 3ஆவது செயினில் நீங்கள் இந்த நூலை எடுங்க. நூலை எடுத்து அடுத்து அதை எப்பயும் போல தான் பாருங்கள், 1 2 3ஆவது செயின், அது மேலே செயின் ஸ்டிச்சாக வரும், அதில் தான் நம்ம போடுறோம். இப்போ அதில் சுற்றி எடுத்து 2 நூல்
பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியுது. அதாவது ஒரு 6 செயின் 7 செயின் போட்டுட்டு அதுக்கடுத்து 2 செயின் விட்டு 3வது செயினில் நீங்கள் குத்தி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அது மேலே வந்து விரிஞ்சி பூ மாதிரி தெரிகிறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், முடிச்சாச்சு. பவுல் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? குட்டியோண்டு தான், சீக்கிரம் போட்டுடலாம். கீழே அடித்தளம் மட்டும் நீங்கள் நல்லா போடணும்.